40ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளும்படி அன்போடு கேட்கிறேன். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். The book of Isaiah chapter 40 verse number 26. முதல் பகுதியை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள், உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள், lift up your eyes என்று அங்கே ஏசாயா தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். ஏசாயா 40ஆம் அதிகாரத்தில் அவர் சோர்ந்து போய் களைத்து போய் மனமுடைந்து போய் இருக்கிற சிறையிருப்பில் இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தைகளாக இந்த வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்கள் சிறையிருப்பிற்கு போவதற்கு முன்பாகவே எழுதப்பட்ட ஒரு தீர்க்கதரிசன புஸ்தகமாக இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் இருந்தாலும் அவர்கள் சிறையிருப்பிலே ஒரு நாள் இருப்பார்கள். சிறையிருப்பில் இருக்கும் பொழுது அவர்களுடைய நிலைமை எப்படி இருக்கும் என்பதெல்லாம் அறிந்தவராக முன்னறிவித்து எழுதுகிற அந்த அதிகாரம் தான் இந்த ஏசாயா 40ஆம் அதிகாரம். இங்கே ஜனங்கள் சோர்ந்து போய் வாழ்க்கையில இனிமேலே எதிர்காலம் உண்டா, வாழ்க்கையில சிறையிருப்புகள் மாறுமா, பிரச்சனைகள் முடிவுக்கு வருமா என்கிற பலவிதமான கேள்விகளோடு இருந்த அந்த ஜனங்களோடு ஏசாயா பேசுகிற வார்த்தைகளாக இந்த வார்த்தைகள் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அவருடைய கண்கள் எல்லாம் பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது. பிரச்சனைகள் மேலே அவர்களுடைய கண்கள் இருந்தது, சிறையிருப்பிலே அவருடைய கண்கள் இருந்தது. விடுதலை ஆகுமா ஆக மாட்டோமா என்கிற ஒரு பல கேள்விகளிலே அவர்கள் இருந்தார்கள். பிரச்சனைகள், சிறையிருப்பு, தங்களுடைய குறைகள் இவைகளையே பார்த்து கொண்டிருந்த அந்த ஜனங்களை பார்த்து ஏசாயா சொல்றாரு, கண்களை ஏறெடுத்து பாருங்கள், ஹல்லேலூயா, lift up your eyes என்று சொல்லி அங்கே சொல்ல நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு அநேக விசுவாசிகள் கூட ஒரு தோல்வி உள்ள பிரச்சனைகளை மூழ்கி போய் கொண்டிருக்கிற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். They are looking at problems instead of promises. அவர்கள் வாக்குத்தத்தங்களை பார்க்காதபடிக்கு பிரச்சனைகளை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். They are looking at men. அவர்கள் மனுஷனை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் instead of God. தேவனை பார்க்காதபடிக்கு அவர்கள் பிரச்சனைகளை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். They are looking at the ground instead of heaven. பரலோகத்தை பார்க்காதபடிக்கு, வானத்தை நோக்கி பார்க்காதபடிக்கு, கர்த்தரை நோக்கி பார்க்காதபடிக்கு பூமிக்குரியவைகளை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவேதான் இன்றைக்கு அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் நம்மை அமிழ்த்தி விடுகிறது. இந்த இடத்துல அங்கே ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு, உங்கள் கண்களை எங்க பாருங்க, ஏறெடுத்து பாருங்கள். கொஞ்சம் அப்படியே தலையை தூக்கி மேலே பார்க்க பாருங்களா, அவங்க மேலே சீலிங் தான் உங்களுக்கு தெரியும். ஆனால் கண்களை இங்கே இங்கிலீஷில் என்ன போட்டிருக்குன்னா, lift up your eyes to see the sky, heavens, வானத்தை அண்ணாந்து பாருங்கள், கண்களை ஏறெடுத்து பாருங்கள், ஆண்டவருடைய சிருஷ்டிப்பை பாருங்கள் என்று பல காரியங்களை இங்கே சொல்ல நம்ம பார்க்கிறோம். இந்த வசனத்தின் அடிப்படையிலே வேதாகமத்திலே 3 இடங்களிலே நாம் கண்களை ஏறெடுத்து பார்க்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. கண்களை ஏறெடுத்து பாருங்கள், எதற்காக கண்களை எடுத்து பார்க்க வேண்டும் என்று 3 விதமான கோணங்களிலே வேதம் நமக்கு சொல்கிறது. அதுதான் இன்றைக்கு உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். முதலாவதாக இந்த வசனத்தின் அடிப்படையில் தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை பார்ப்பதற்காக கண்களை எடுத்து பாருங்கள். Lift up your eyes to see the greatness of God. தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை பார்ப்பதற்கு நீங்க கொஞ்சம் கண்ணை மேலே தூக்கி பார்க்கணும். ஹல்லேலூயா, வானத்தில் போய் வானத்தை பார்க்கணும், வானத்தை பார்க்கணும். அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, ஏசாயா 40:20 வசனத்தின் பின்பகுதியில் நீங்க வாசித்தீங்கன்னா, இவைகளை சிருஷ்டித்தவர் யார்? Who created all these things? Look to the heavens. வானங்களை பாருங்கள், நட்சத்திரங்களை பாருங்கள். இவைகளை சிருஷ்டித்தவர் யார்? Who created all this? அது மாத்திரமல்ல, அவைகளின் சேனையை லெக்க திட்டமாய் புறப்பட பண்ணி அவைகளெல்லாம் பேர் பேராக அழைக்கிறவராமே என்று சொல்லி அங்கே போடப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். பாருங்க, தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை நீங்க பார்க்கணும்னா கொஞ்சம் வானத்தை பார்க்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் வீட்டில் மொட்டை மாடி இருக்குது? மொட்டை மாடி இல்லையா? சரி, தெருவில் வந்துருங்க. அப்போ மொட்டை மாடிக்கு போகணும்னு அவசியம் இல்லை. தெருவில் வந்து கொஞ்சம் வானத்தை என்ன பண்ணணும், மேலே நோக்கி பார்த்தீங்கன்னா எவ்வளவு பெரிய வானம் அது. ஹல்லேலூயா. கொஞ்சம் நீங்கள் மேலே மேலே ஏற ஃப்ளைட்டில் போனீங்கன்னா கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே சின்னதாக தெரியும். எவ்வளவு பெரிய மனுஷர்களாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய கட்டடங்களாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய
ஸ்கை ஸ்கிரேப்பர்ஸ் போன்ற பெரிய பெரிய வானளாவிய கட்டணங்களாக இருந்தாலும் அது போல தீப்பெட்டி மாதிரி இருக்கும். எப்படி இருக்கும்? சின்ன சின்ன தீப்பெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். பாருங்க, அவ்வளவு இங்கே போனாலே. ஆனால் அண்ட சராசரங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது இதெல்லாம் சிருஷ்டித்த தேவன் எவ்வளவு பெரியவராக இருப்பார். ஹல்லேலூயா, ஹவ் கிரேட் ஹி இஸ். அவர் எவ்வளவு பெரியவராக இருக்கிறார். இன்னைக்கு விசுவாசிகள் இன்னைக்கு பிரச்சனைகளே நம்ம பார்த்து 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 பயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மக்களை பார்த்து பார்த்து அவங்கள ஒப்பிட்டு பார்த்தே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். we are living in comparison. நம்ம ஒப்பிட்டு பார்த்தே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மளையே நம்ம பார்த்து அநேக நேரத்தில் சோர்ந்து போய் விடுகிறோம். ஆனால் தேவன் எங்கே சொல்றாரு? கொஞ்சம் வானத்தை பார்ப்பா, வானத்தை பார். lift up your eyes, look to the heavens. வானத்தை கொஞ்சம் அண்ணாந்து பாரு. வேதம் சொல்கிறது, சங்கீதம் 19 சங்கீதம் 1 சொல்லுது, வானங்கள் என்ன செய்தா? தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. heavens declare the glory of God. அது மாத்திரமல்ல, ஆகாய விரிவு அவருடைய கரத்தின் கிரியையை அறிவிக்கிறது. ஆகாய விரிவுகள் அவருடைய கரத்தின் கிரியை அறிவிக்கிறது. பாருங்க, சூரிய சந்திர நட்சத்திரங்கள் இவரெல்லாம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, சிருஷ்டிப்பை பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக இருக்குது, பிரமிக்கத்தக்கதாக இருக்கிறது. மைண்ட் பாக்லிங் அப்படிம்பாங்க. அப்படியே நமக்கு அப்படி என்னது மனதே என்னது, இப்படியா, இவ்வளோ பெரிய பூமியா, இவ்வளோ பெரிய அண்டா சராசரமா என்று சொல்லி இதெல்லாவற்றையும் ஆண்டவர் வார்த்தையினாலே சிருஷ்டித்தார். ஹல்லேலூயா. ஆதியாம் 1:1 சொல்லுது, ஆதியிலே தேவன் வானங்களையும் பூமியையும் ஒரே வார்த்தையில் சொல்லி முடிஞ்சிருச்சு. அதுக்கு பின்னாடி தான் விளக்கெல்லாம் பார்க்குறோம். in the beginning God created the heavens and the earth. வானங்களையும் என்று சொல்லும் பொழுது அண்ட சராசரங்களையும் பூமியும் ஆண்டவர் படைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கொஞ்சம் பாருங்களேன், வானத்தை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, சூரியன் பாருங்க டெய்லி கரெக்டாக உதிச்சிருது. அப்படி தானே? என்னைக்காவது கொஞ்சம் 9 மணி வரைக்கும் சூரியனே காணும் அப்படின்னு எங்கேயா முடிச்சிருக்கீங்களா? கரெக்டாக பாருங்க, the sun rises without a fail. ஒவ்வொரு நாளும் அது தவறாம அது உதித்து கொண்டே இருக்கிறது. the stars remain in place. அங்கே நட்சத்திரங்கள் அதன் இடத்திலே அது அப்படியே இருக்கிறது. அது மாத்திரமல்ல, முழு அண்ட சராசரமும் the universe functions with precision. மிகவும் துல்ல தெளிவாக ஒரு நிமிஷம் கொஞ்சம் அப்படியே இடம் மாறிச்சுனால எல்லாமே கொலாப்ஸ் ஆயிரும். எல்லாம் அப்படியே ப்ரிசிஷனோடு என்ன பண்ணுது? பூமி தன்னைத்தானே சுற்றி வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது? 24 மணி நேரம் தன்னைத்தானே சுற்றி வருது. கரெக்டாக என்ன பண்ணுது? இல்லை கொஞ்சம் ஸ்லோவாக ஸ்பீடாக கூட்டுதா இல்லை குறைக்குதா? கரெக்டாக 24 மணி நேரம் சுற்றி வருது. பூமியை சுற்றி சூரியனை சுற்றி வர்றதுக்கு 365 நாட்கள் அப்படின்னு சொல்கிறோம். அதெல்லாம் பாருங்க கரெக்டாக செய்து வருகிறது. இதெல்லாவற்றையும் படைத்தவர் ஆண்டவர். ஹல்லேலூயா. எவ்வளவு ப்ரிசைஸா, எவ்வளவு துல்லியமா காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது பாருங்க. அவ்வளவற்றையும் இந்த மில்கி வே கேலக்ஸி அப்படிம்பாங்க. அதாவது பால்வெளி மண்டலம் இருக்கு பாருங்க. இந்த பூமியை போல எத்தனையோ நட்சத்திரங்கள் இருக்கிறது. அதில் மாத்திரம் ஏகப்பட்ட கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்கிறதா. அப்படி பால்வெளி மண்டலத்தை போல பல மண்டலங்கள் இருக்கிறது. அவற்றிலே கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள். ஒருத்தர் சொல்றாரு, இந்த பால்வெளி மண்டலத்தில் இருக்கிற நட்சத்திரத்தை மாத்திரம் என்னன்னா, இது பில்லியன்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ். நீங்க பிறந்த உடனே என்ன ஆரம்பிக்கிறீங்க? பிறந்த உடனே 1 2 3 4 5 6 என்ன ஆரம்பிக்கிறீங்க? அவ்வளோத்தையும் எண்ணி முடிக்கணும்னா 2500 வருஷம் ஆகுமா? எத்தனை வருஷம் ஆகும்? உங்க வாழ்க்கை 70 வருஷம்லாம் பத்தாது. கணக்கெல்லாம் என்னது தாண்டி 2500 வருஷம் ஆகுமா? பால்வெளி மில்கி வே கேலக்சியில் இருக்கிற நட்சத்திரங்களை மாத்திரம் என்றதுக்கு ஒரு செகண்டுக்கு ஒரு நட்சத்திரங்கிற கணக்கில் நீங்க எண்ணினீங்கன்னா அது எண்ணி முடிக்க 2500 வருஷம் ஆகுமா? அவ்வளோ நட்சத்திரங்கள் பாருங்க. ஆனால் பைபிள் என்ன தெரியுமா சொல்லுது? இந்த வசனத்திலையும் 147 சங்கீதம் 4 வசனத்திலையும் 2 வசனத்திலையும் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அது எல்லாத்துக்கும் பேர் சொல்லி அழைக்கிறாராம். ஒரு அழைச்சி சொல்லுங்க பார்க்கலாம். He calls every star by name அப்படின்னு. ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஆண்டவர் பேர் சொல்லி அழைக்கிறாராம். ஆண்டவர் பாருங்க, அவ்வளவு எவ்வளவு ஞானம் உள்ளவர், எவ்வளவு அறிவுள்ளவர், எவ்வளவு மகத்துவம் உள்ளவர். அவர் நட்சத்திரங்களின் லெக்கத்தை எண்ணி அவைகளுக்கெல்லாம் பேரிட்டு He calls them each by name. பாருங்க, அவைகளை பேர் சொல்லி அழைக்கிறார். 147 சங்கீதம் 4 வசனம்.
ஏசாயா 40ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், இந்த 2 இடத்திலுமே போடப்பட்டிருக்கிறது. If God knows every star, ஆண்டவர் ஒவ்வொரு நட்சத்திரத்தையுமே ஆண்டவர் பேரிட்டு அழைப்பார் என்று சொன்னால், அவருடைய சிருஷ்டிப்பின் மகுடமாகிய உங்களையும் என்னையும் குறித்து அவர் எவ்வளவு கரிசனை உள்ளவராக இருப்பார். உங்களை ஆண்டவர் பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். He knows your name, உங்களுடைய பேரை அறிந்திருக்கிறார். இங்க இருக்கிற எல்லாருடைய பேரும் எல்லாருக்கும் தெரியுமான்னு தெரியல. ஆண்டவருக்கு எல்லாருடைய பேரும் தெரியும். ஹல்லேலூயா. உங்க பேர் மாத்திரமல்ல, உங்களுடைய எல்லாமே தெரியும். மண்டவாளங்களும் தெரியும். உங்களுடைய போராட்டங்கள் ஆண்டவருக்கு தெரியும். உங்க பிரச்சனைகள் ஆண்டவருக்கு தெரியும். உங்க கண்ணீர் ஆண்டவருக்கு தெரியும். உங்க சூழ்நிலைகள் ஆண்டவருக்கு தெரியும். சிலருக்கு உங்க பேர் மட்டும் தெரிஞ்சிருக்கலாம். அங்கே உங்களுடைய பின்னணியும் என்ன, உங்களுடைய போராட்டங்கள் என்ன, உங்களுடைய பாடுகள் என்ன, நீங்கள் கடந்து கொண்டிருக்கிற பாடுகள் என்ன, எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஆண்டவர் பேரிட்டு அழைக்கிறார். ஹல்லேலூயா. இங்க ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன்னு சொல்றாரு. என்னமாக நீங்கள் யோவான் 10ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா, யோவான் 10ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது 2ஆம் வசனத்தில், அவர் தன்னுடைய நல்ல மேய்ப்பன் ஆடுகளை பேரிட்டு அழைக்கிறார். ஹல்லேலூயா. பேரிட்டு அழைக்கிறார் என்று சொல்லி அங்கே வாசிக்கிறோம். அடுத்த வசனத்தை போடுங்க. அங்கே பேரிட்டு, he calls every sheep by name, ஆடுகளை பேரிட்டு கூப்பிடுறாராம். சில இடத்துல நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம பேர் மறந்து போயிடும். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி இருக்காங்க, மொத்தம் 11 பேர் நினைக்கிறேன். நம்பர் 1 வா, நம்பர் 2 வா, நம்பர் 3, அவனுக்கே என்ன நம்பர் 1 நம்பர் 5 தெரியாது. அப்படி ஆளை நம்பரை வச்சு இல்லை, ஆண்டவர் பேர் சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார். உங்களை ஆண்டவர் ஹல்லேலூயா அப்படியாக அறிந்திருக்கிறார். He knows you individually. ஆண்டவர் அவ்வளவு பெரியவர். The God of the universe knows you personally. ஆண்டவர் உங்களை அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் அப்படி சிருஷ்டிக்கிறது மாத்திரமல்ல, சிருஷ்டித்து அப்போ போங்க அப்படின்னு விட்டுட்டு போல. பைபிள் சொல்லுது, he not only created, he sustains them. அவைகளை எல்லாம் தாங்கி கொண்டிருக்கிறாராம். ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்கிறது. எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், he sustains all things by his power. தம்முடைய வல்லமையினாலே அவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் தாங்கி கொண்டிருக்கிறார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். பாருங்க, ஒரு பில்டர் வீட்டை கட்டுறவர் கட்டிட்டு, எப்பா உங்க பாடு மெயின்டைன் பண்றதெல்லாம் உங்க பாடுன்னு விட்டுட்டு போயிடுவார். அது மெயின்டைன் பண்றோமோ இல்லையோ, ஆனால் நம்முடைய ஆண்டவர் அண்ட சராசரங்களை சிருஷ்டித்தது மாத்திரம் இல்லை, அதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள்கிட்ட விட்டீங்கன்னா மெயின்டைன் பண்ண மாட்டீங்க. வீட்டையே நம்மளால் மெயின்டைனே பண்ண முடியல. சில வீட்டெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா இப்போலாம் புதுசாக கட்டின வீடாக இருக்கும், ஆனால் 2 வருஷத்தில் ரொம்ப மோசமான கண்டிஷனில் இருக்கும், சரியாக மெயின்டைன் பண்ணுறதில்ல. ஆனால் ஆண்டவர் பாருங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறார் சூப்பராக. கர்த்தர் இந்த முழு உலகத்தையும் அண்ட சராசரத்தையும் ஆண்டவர் சஸ்டெயின் பண்றார், நான் தாங்கி கொண்டிருக்கிறார். அவைகள் சரியாக செயல்படுவதாக ஆண்டவர் அங்கே அவர் நடத்தி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அண்ட சராசரங்களுமே தாங்குகிற தேவன் உங்களை தாங்க மாட்டாரா? ஹல்லேலூயா. உங்க குடும்பத்தை தாங்க மாட்டாரா? உங்க எதிர்காலத்தை ஆண்டவர் தாங்க மாட்டாரா? He will sustain your family. He will sustain your future. உங்களுடைய எதிர்காலத்தை ஆண்டவர் தாங்குவதற்கு அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. வானங்களை பாருங்க, வானங்களை முதல் முறையாக வானத்தை பார்த்து அந்த நட்சத்திரங்களாக கண்டுபிடிச்சாத கேலிலியோ அப்படிங்கிற ஒரு விஞ்ஞானி. கேலிலியோ 16ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தார். 16ஆம் நூற்றாண்டில் ஒரு டெலிஸ்கோப்பை ரெடி பண்ணி அவர் தான் கொஞ்சம் பார்த்தார், என்னடா வானத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தா நட்சத்திர திரள் கூட்டமாக இருக்குது. ஹல்லேலூயா. அவர் தான் எண்ண முடியாத நட்சத்திரங்கள் இந்த வானத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் உலகத்துக்கு அறிவிச்சார் முதல்ல. ஆனால் பைபிள் அதுக்கு முன்னாடியே இருக்குது. ஹல்லேலூயா. பேர் பேராக நட்சத்திரத்தின் இலக்கங்கள் ஆண்டவர் ஆபிரகாமுக்கே அன்னைக்கு சொன்னார், வானத்து நட்சத்திரங்கள்லாம் என்ன கூடுமானால் என்னப்பா அப்படின்னாரு. பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, பாரு எவ்வளவு நட்சத்திரங்கள் கேலிலியோ கண்டுபிடிச்சாரு. அதுக்கு பிற்பாடு இந்த அண்ட சராசரங்கள்ல எவ்வளவாக நட்சத்திரங்கள் இருக்கிறது, என்னென்ன கிரகங்கள் இருக்கிறது, பூமிக்கும் சூரியனுக்கும் எவ்வளவு தூரம், என்னமாக பூமிக்கும் நிலவுக்கு எவ்வளவு தூரம், எல்லாவற்றையும் பிற்காலத்தில் அவர்கள் கண்டுபிடித்தார்கள். இந்த பூமியே எவ்வளவு பெருசு இல்லை, பூமியே. ஹல்லேலூயா. இங்கேருந்து பாலக்கரைக்கு போயிட்டு வந்தாலே ரொம்ப பெருசாக மாதிரி தெரியுது. இங்கேருந்து கொஞ்சம் தூரம் சென்னைக்கு போயிட்டு வந்தால் இவ்வளோ தூரமாக போனோம். இங்கேருந்து அமெரிக்காவுக்கு போகணும், இங்கேருந்து அவ்வளவு. பாருங்க, ஒரு பூமி ஒரு இலையிலேருந்து ஒரு இலை, அந்த டயாமீட்டர் ஆஃப் தி எர்த் எவ்வளோன்னா 12,000
700 கிலோமீட்டர், 12,756 கிலோமீட்டர் இந்த பூமியினுடைய விட்டம். இந்த டயமீட்டர் இருக்கு பாருங்க, இந்த எல்லையிலிருந்து இந்த எல்லை 12,756 கிலோமீட்டரா அங்கிருந்து வர்றதுக்கு. இந்த பூமி அவ்வளோ பெருசு. ஆனால் சூரியன் எவ்வளோ பெருசு தெரியுமா? சூரியன் எவ்வளோ பெருசு தெரியுமா? பூமியுடைய இந்த இருந்து இந்த இலை 14 லட்சம் கிலோமீட்டர். 14 லட்சம், 1.4 மில்லியன் கிலோமீட்டர். அவ்வளவு. அந்த சூரியனுக்குள்ள எத்தனை நட்சத்திர அந்த பூமியை வைக்கலாம் தெரியுமா உங்களுக்கு? ஒரு சூரியனுக்குள்ள அந்த பூமியை கொண்டு வைக்கணும் 13 லட்சம் பூமியை கொண்டு வைக்கலாமா சூரியனுக்குள்ள? அவ்வளவு பெருசான் சூரியன். பாருங்க, பூமியே எவ்வளவு பெருசு. அல்லேலூயா. நம்ம ஊருக்கு போயிட்டு வந்தாலும் எப்பா இவ்வளோ தூரம் போயிட்டு வரணுமா நினைக்கிறோம். அவ்வளோ பெருசு பூமி. அந்த சூரியனுக்குள்ள 13 லட்சம் பூமியை கொண்டு வைக்கலாமா, அவ்வளவு பெருசு. இப்படி சூரியனை போல பல நட்சத்திரங்கள் இருக்குது. சன் இஸ் ஒன் ஆஃப் தி ஸ்டார்ஸ். இப்படி நிறைய இருக்குது. இப்போ இது என்ன சொல்றாருன்னா, இதெல்லாம் கொஞ்சம் பார், கொஞ்சம் இதை சிருஷ்டித்தவர் யார்? இதை சிருஷ்டித்தவர் நீங்களும் நான் ஆராதிக்கிற நம்முடைய தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே தான் ஆபிரகாமை ஒரு நாள் ஆண்டவர் பார்க்கிறாரு. ஆபிரகாம் ஆண்டவர் அழைத்தார். 12ஆம் அதிகாரத்திலே நம்ம பார்க்கிறோம், கர்த்தர் வாக்குப்படி நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னுடைய சந்ததி பெரிதாக இருக்கும் என்றால் சொல்கிறாரு. ஆனால் வயதாகி கொண்டே இருக்கிறது. வாக்குத்தத்தம் ஒரு பக்கம் இருக்கிறது. ஆனால் வயதாகி கொண்டே இருக்கும் போது தன்னுடைய வாழ்க்கையில் அவர் சோர்ந்து போய் ஒரு கூடாரத்தில் உட்கார்ந்து இருக்கிறாரு. ஆண்டவரே, என்னால் இனிமேல் பிள்ளை பெருக்க முடியுமா? ஆண்டவரே, எலியேசர் மூலமாக உங்களுக்கு சந்ததி உண்டாகட்டும் ஆண்டவரே என்று சொல்லுகிற அளவுக்கு அவர் இது நடக்குமா அப்படிங்கிற ஒரு காரியத்துக்குள்ள வந்துட்டார். கூடாரத்துக்குள்ள இருக்கிறாரு. 15ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாமே கொஞ்சம் கூடாரத்தை விட்டு வெளியே வாப்பா. என்ன சொல்றாரு? ஆபிரகாம் கூடாரத்தை விட்டு என்ன பண்ணு, வெளியே வா. 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், 15ஆம் அதிகாரம். கூடாரத்தை விட்டு என்ன பண்ணு, கொஞ்சம் வெளியே வா. உள்ளேயே நீ பார்த்துட்டு இருக்கிற, உள்ளேயே நீ என்னது உள்ள உட்கார்ந்து 4 சுவரையே பார்த்துட்டு இருக்கிற. அவர் அவனை வெளியே அழைத்து come out of your tent, நீ கூடாரத்தை விட்டு வெளியே வா என்று சொல்லி அழைத்து என்ன சொல்றாரு? வானத்தை அண்ணாந்து பார். வானத்தை அண்ணாந்து பார். ஹல்லேலூயா. அண்ணாந்து பார்த்து என்ன சொல்லுங்க? நட்சத்திரத்தெல்லாம் கொஞ்சம் என்ன கொடுமானால் என்னப்பா. பின்பு அவனை நோக்கி சொல்றாரு, உன் சந்ததி இவ்வளவா இருக்கும். ஹல்லேலூயா. கொஞ்சம் வானத்தை பாரு, வானத்தை பாரு. லுக் அட் தி ஸ்கை. வானத்தை பாரு. லுக் அப் அட் தி ஹெவன்ஸ் and count the stars. அன்றைக்கு ஆண்டவர் ஆபிரகாமை சொல்றாரு, count the stars அப்படிங்கிறாரு. ஆபிரகாமுக்கு எப்படா என்றது அவ்வளவு இருக்குதே. ஆண்டவர் சொல்றாரு, உன் சந்ததி இப்படி இருக்கும். நம்ம அநேக நேரத்தில் நம்ம 4 சுவத்துக்குள்ளா உட்கார்ந்து நம்ம பிரச்சனையே பெருசா பார்த்துட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, don't look at the problem, look at the heavens. ஹல்லேலூயா. வானத்தை பாரு. அதை சிருஷ்டித்தவர் எவ்வளவு பெரியவர் என்பதை பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. The bigger your God, the smaller your problem will become. உங்க ஆண்டவர் எவ்வளவு பெருசா உங்க வாழ்க்கையில இருக்கிறாரோ, உங்க வாழ்க்கையில பிரச்சனை சின்னதா போயிடும். ஹல்லேலூயா. அதுக்கு சிறந்த உதாரணம் யாருன்னா தாவீது தான். தாவீது 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் எல்லாம் பெரிய பெரிய யுத்த வீரர்கள், அவங்களுடைய சகோதரர் எல்லாம். அது மாத்திரமல்ல, சவுல் நல்ல ஒரு யுத்த வீரன், ராஜா. அங்கே நிறைய மக்கள் இருக்கிறார்கள், யுத்தத்தில் தேறினவர்கள். அங்க ஒருத்த வந்து எல்லாத்தையும் ஆட்டி படைக்கிறான். யாரு? கோலியாத். 40 நாள் காலையில சாயங்காலமா வந்து, ஏய் அவனா ஒத்தைக்கு ஒத்த வாங்கடா அப்படிங்கிறான். என்னது ஆடுறானுங்க எல்லாம் தொடங்க. போ 5 பேரா சேர்ந்து போவோம் பாவட சந்திக்கலாம் அப்படின்னா ஒருத்தனும் போல 40 நாள் வந்து மிரட்டிட்டு இருக்கிறான். 40 நாள் என்ன பண்ணுவீங்க? 40 நாள் ராஜாவும் இருக்கிறான். கோலியாத்து ரொம்ப 9 அடி உயரத்தில் இருக்கிறான். ஆளை பார்த்தீங்கன்னா பைல்வான் மாதிரி இருக்கிறான். எல்லாம் பயந்து போயிருக்கிறானுங்க. ஒரு நாள் திடீர்னு ஆண்டவர் யார் அனுப்புனாருங்க? தாவீது அனுப்புறாரு. சாப்பாடு கொடுக்கறதுக்காக வரான். வந்தா அந்த நேரத்தில் வந்து யார் பாடுறார்? தாவீது அங்க நிக்கிறான். கோலியாத்து வரான். ஒருத்தன் அனுப்பு அப்படிங்கிறான். இவங்க பார்க்கறான், ஒருத்தன் கூட போறதுக்கு இல்லையா? அப்போ சொல்றேன், நான் வரேன் அப்படிங்கிறான். ஹல்லேலூயா. நான் வரேன். அப்போ சொல்றான், நீ வாரியா? நீ சுண்டக்கா மாதிரி நீ எப்படி இருக்க? இத்தனோடு பயலா இருக்கிற வச்சுடா. நீ அவன் எப்படி வரான்னா கவனோட வரான். எப்படி வரான்?
அவன் பாருங்க பெரிய ஈட்டியா வச்சிருக்கிறான், அப்படியே டாஸ்லிங்கா இருக்கு. அப்படியே அந்த சூரியன் அவன் பாருங்க உச்சன் தலைமுதல் உள்ளாங்கால் வரைக்கும் இந்த கோலியா தனிந்த ஒவ்வொரு அந்த 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 இது இருக்கு பாருங்க ஆர்ம்ஸ், அது எல்லாமே வெண்கலமா இருந்துச்சாம். வெண்கலம், சூரிய ஒளி அதுல அப்படியே என்ன மின்னுது. இவன் பார்த்தான் ஒரு கல் 5 கல்லை பிறகுனான், கல் எடுத்துட்டு போனான். அவன் கேட்குறான், என்ன கேட்குறான், நீ என்ன கல் எடுத்துட்டு வருகிற நாயா? அவன் சொல்லியிருப்பான் தாவீது மனசுக்குள்ளே, நீ நாயில குருவி, நீ யாரு குருவி கூட கல் பாருங்க. தாவீது கோலியாத்தை பார்க்கல, அவன் சொல்றான் என் ஆண்டவர் ராணுவங்களின் தேவன். ஹல்லேலூயா, he is the god of armies. என் தேவனுக்கு முன்பாக நீ எம்மாத்திரம். ஹல்லேலூயா, my god is a big god, he is a great god, he is a majestic god. ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ளவர், he is an almighty god. ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். என் ஆண்டவருக்கு முன்பாக நீ ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா, நீ பெரிய ஆளா இருக்கலாம், நமக்கு முன்பாக வந்து மிரட்டுகிற பிரச்சனைகள் பெருசாக இருக்கலாம், ஆனால் நம்முடைய ஆண்டவர் பிரச்சனையை பார்க்கலும் பெரியவர். ஹல்லேலூயா, உங்களுடைய வியாதியை பார்க்கலும் இயேசு பெரியவர், உங்களுடைய தோல்விகளை பார்க்கலும் இயேசு பெரியவர். God is a great God. ஹல்லேலூயா, தாவீது பார்க்கறான், போறான், 5 கல் கூட தேவையில்லை, ஒரே கல் தான் போதும். ஹல்லேலூயா, அவனுக்கு ஓப்பனாக இருந்த ஒரே ஒரு இடம் நெத்தி தான். ஹல்லேலூயா, விட்டாம பாருங்க, கல் கரெக்டாக போய் நெத்தியில் அடிக்க. நம்ம ஊரில் சொல்ல நெத்தி அடின்னு சொல்கிறோம் பாருங்க, அங்கே இருந்தால் வந்திருக்கு நினைக்கிறேன். கரெக்டாக அடிக்க, அப்படி ஆல் அவுட்டு. ஹல்லேலூயா, தாவீதுக்கு ஆண்டவர் பெரிய ஜெயத்தை கொடுத்தார். தாவீதுடைய பலத்தில் அல்ல, தாவீதுக்கு தெரியும் ஆண்டவர் பெரியவர். ஹல்லேலூயா, இஸ்ரவேலின் தேவனை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த மனுஷன் யார் என்று கேட்கிறான். ஹல்லேலூயா, who is this uncircumcised man to insult the great God of Israel? ஹல்லேலூயா, நம்முடைய ஆண்டவர் பெரிய தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, நம்முடைய வாழ்க்கையிலே என் தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை பார்க்க வேண்டும். யோசுவா காலேபுக்குள்ளாக ஆண்டவர் அந்த விசுவாசத்தை ஆண்டவர் தருவதற்கு காரணம், ஆண்டவர் பெரியவர். ஹல்லேலூயா, வாக்கு பண்ணினவர், உண்மை உள்ளவர், அவர் பெரிய தேவன். எல்லாரும் போறான், 10 பேர் 12 பேர் போறாங்க, அல்ல 10 பேர் சொல்றான், நாங்களா வெட்டுக்கிளியே போல இருக்கிறோம் அப்படிங்கிறான். என்னது, ஐயோ நாங்களா வெட்டுக்கிளி அப்படின்னு நினைக்கிறான். ஆனா இவங்க பார்க்குறாங்க, கர்த்தர் பெரியவர். ஹல்லேலூயா, ராட்சதர்களை பார்க்கலும், அங்கே கானான் தேசத்தில் இருக்கிற ராட்சதர்களை பார்க்கலும் கர்த்தர் பெரியவர். ஹல்லேலூயா, அவர்களை எளிதாய் ஜெயிக்கலாம், எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்று சொல்லி அங்கே 13ஆம் அதிகாரத்திலே 14ஆம் அதிகாரத்திலே 2 அதிகாரங்களை வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, எளிதாய் அவர்களை ஜெயிக்கலாம், we can win over them easily என்று சொல்லி அவர்கள் சொல்வதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் வானத்தை பார்த்தாங்க. ஹல்லேலூயா, சூழ்நிலையை பார்க்கல, பிரச்சனைகளை பார்க்கல. ஹல்லேலூயா, அவங்களுக்குள்ளாக இருக்கிற அந்த மலை போல பிரச்சனைகளை அவங்க பார்க்கல, அவைகளை காட்டிலும் இவர்களை சிருஷ்டித்த கர்த்தர் பெரியவர். ஹல்லேலூயா, my God is a big God. நான் ஆண்டவர் பெரிய தேவன். ஹல்லேலூயா, lift up your eyes, உங்க கண்களை ஏறெடுத்து பாருங்கள். எதற்காக? தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை உங்க வாழ்க்கையில் அறிய வேண்டும் என்று சொன்னால், நான் பலமுறை எங்க வீட்டுக்கு மாடியில் போய் அங்கே நடந்து செபி போகும்போது வானத்தை பார்ப்பேன், எவ்வளவு பெரிய. பலமுறை ஃப்ளைட்லாம் வரும், இப்படி பறக்கும், ஃப்ளைட் இத்தனோன்னு தான் தெரியும். ஹல்லேலூயா, ஆனால் கீழே இறங்கினா எவ்வளோ பெருசாக இருக்குது, அது பாருங்கள் இத்தனோடு. அங்கே இன்னும் மேலே போனால் ஒன்றுமே கிடையாது. நம்முடைய ஆண்டவர் பெருசாக ஆக ஆக நம்ம வாழ்க்கையில் நம்முடைய பிரச்சனைகள் சின்னதாக மாறிட்டே இருக்கும். ஹல்லேலூயா, the bigger your God is, the smaller your problem will become. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தரை பெருசாக பாருங்கள். lift up your eyes, கண்களை ஏறெடுத்து என் ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் என்பதை பாருங்கள். சரி, நம்பர் 1, முதலாவதாக தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை பார்ப்பதற்காக கண்களை என்ன செய்யுங்க? ஏறெடுத்து பாருங்கள், கண்களை ஏறெடுத்து பாருங்கள். இரண்டாவதாக வாசிக்கலாம், சங்கீதம் 121 1ஆம் வசனமும் 2ஆம் வசனமும். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். I lift up my eyes to the hills where my help comes from. எங்கிருந்து எனக்கு உதவி வருகிறதோ அந்த கண்மலையை நோக்கி, அந்த தேவனை நோக்கி நான் பார்க்கிறேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்கள், இந்த பூமிக்குரிய எந்த பர்வதத்திலும் எனக்கு ஒத்தாசை இல்லை. ஹல்லேலூயா, பர்வதங்களுக்கெல்லாம் மேலாக இருக்கிற பரலோக பர்வதமாகிய ஹல்லேலூயா, அங்கிருந்து எனக்கு ஒத்தாசை வருகிறது. அப்ப இரண்டாவதாக கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை பெற்றுக்கொள்ள கண்களை எடுத்து பாருங்க. ஹல்லேலூயா, கைகளையும் கண்களையும் வானத்துக்கு நேராக எடுக்கணும். பாருங்க, லுக்கிங் அப் இஸ் an act of faith.
வானத்துக்கு நேராக கண்களை ஏறெடுப்பது என்பது அது ஒரு விசுவாச செயல். நீங்க 123 சங்கீதத்தில் கூட அங்க இருக்கு பாருங்க. 123 சங்கீதம் முதல் வசனத்தை வாசிங்க. 123:1. பரலோகத்தில் வாசமாயிருக்கிற உம்மிடத்திற்கு எங்க கண்களை ஏறெடுக்கிறேன்? பரலோகத்தில் வாசமாயிருக்கிற தேவனிடத்திற்கு. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு நமக்கு எப்படி ஜெபமான கற்றுக் கொடுத்தாரு? பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவே. ஹல்லேலூயா. ஆபீஸ்ல உட்கார்ந்து இருக்கிற பாசே அப்படின்னு கேட்க சொன்னாரா? அங்க சென்னையிலே அங்க உட்கார்ந்து இருக்கிற முதலமைச்சரே அப்படின்னு கேட்க சொன்னாரு. என்ன கேட்க சொன்னாரு? யாருக்கு அட்ரஸ் பண்ண சொன்னாரு? பரமண்டலங்களில் இருக்கிற பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே. பாருங்க, எங்க கண் எங்க போனோம்? பரலோகத்துக்கு நேராக, பர்வதங்களுக்கு நேராக. லுக்கிங் அப்ங்கிறது வானத்துக்கு நேராக கண்களை ஏறெடுப்பது என்பது இட் மீன்ஸ் லுக்கிங் அப் மீன்ஸ் ட்ரஸ்டிங் காட். தேவனை நம்புதல், டிபெண்டிங் ஆன் காட், தேவனை சார்ந்திருத்தல், எக்ஸ்பெக்டிங் ஃப்ரம் காட். ஆண்டவரே உம்மிடத்திலிருந்து நான் எதிர்பார்க்கிறேன் ஆண்டவரே. அங்கிருந்து தான் நமக்கு ஆசீர்வாதங்கள் வருது. பைபிள் சொல்லுது, யாக்கோபு 1:17 நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து வருகிறது. ஒரு அலை சொல்லுங்க பார்க்கலாம். நன்மையான எந்த ஆசீர்வாதமும், அது சுகமா இருக்கலாம், சமாதானமா இருக்கலாம், வெற்றியா இருக்கலாம், விடுதலையா இருக்கலாம், எல்லா விதமான ஆசீர்வாதங்களும், every good gift is from above, coming down from the Father. பரலோகத்தில் இருக்கிற பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. பாருங்க, எங்க இருந்து வருகிறது? பரலோகத்திலிருந்து வருகிறது. God is our source of help. தேவன் தான் நமக்கு உதவிக்கெல்லாம் மூல காரணம் அவர்தான். ஹல்லேலூயா. My help comes from God. இங்க பாருங்க, இந்த இடத்துல பாருங்க, இதோ வேலைக்காரியின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரியின் கண்கள் எங்கள் எஜமாட்டியின் கையை எங்கள் தேவனாய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கும். ஹல்லேலூயா. எங்கள் கண்கள் யாரை நோக்கி இருக்கும்? கர்த்தரை நோக்கி இருக்கும். ஆகவே உங்களுடைய கண்கள் எங்க இருக்கணும்? கண்களை ஏறெடுத்து ஆண்டவரை பாருங்க. ஒத்தாசை வருவதற்கு ஆண்டவரை நோக்கி பாருங்க. பணத்தை பார்க்காதுங்க. ஹல்லேலூயா. பணம் நமக்கு எங்கேயாவது தருவாங்களா? யாராவது? பணத்திலிருந்து நமக்கு இல்லை. செல்வம்னு போயிருவோமா? ஹல்லேலூயா. டாட்டா பை பை காமிச்சிட்டு போயிடும். இருக்கிற மாதிரி இருக்கும். மக்கள் நம்மை ஏமாற்றி விடுவார்கள். ஆண்டவரை நம்பினா ஏமாற்ற மாட்டார். ஹல்லேலூயா. ஒரு தேவ மனிதனை குறித்து நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம், ஜார்ஜ் முல்லர். பல்லாயிரக்கணக்கான பிள்ளைகளுக்கு அவர் அனாதை பிள்ளைகளை போஷித்து நடத்தினார். பல காரியங்களை ஆண்டவருக்காக செய்தார். ஒரு பைசா கூட மனுஷன் கேட்டது கிடையாது. ஹல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே நீங்க தான் உதவி செய்யணும். லார்ட் ஹெல்ப் மீ, சென்ட் ஹெல்ப் ஃப்ரம் அபவ். ஆண்டவர் பல விதத்தில் ஆண்டவர் உதவி செய்தார். ஹல்லேலூயா. பல மனிதர்களை கொண்டு, பல மூலங்களை கொண்டு அவர் சொல்றாரு, தன்னுடைய வாழ்க்கையில் 50,000 ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுத்ததா சொல்றாரு. ஹல்லேலூயா. அவ்வளோத்தையும் எழுதி வச்சிருக்காராம். பரலோகத்தை நோக்கி கேட்டது நம்பர் 1 ரெக்வெஸ்ட், 2 ரெக்வெஸ்ட், 3 அப்படின்னு அவர் டைரியில் அத்தனை ரெக்வெஸ்ட் எழுதி வச்சிருக்கிறாராம். பக்கத்தில் ஆண்டவர் தந்து விட்டார், ஆண்டவர் பதில் அளிச்சு விட்டார், ஆண்டவர் அற்புதம் செஞ்சிட்டாரு, இந்த ஜெபத்துக்கு பதில் கிடைச்சிருச்சு அப்படின்னு. எத்தனை ஜெபத்துக்கு? 50,000 ஜெபம். ஹல்லேலூயா. அப்படின்னா டெய்லி ஒன்று காட்டில், டெய்லி ஒன்றுன்னே வச்சுக்கிட்டா கூட 500 ஒரு வருஷத்துக்கு எத்தனை? 365. 100 பெருக்கினா கூட 36,500 தான் வருது. 100 வருஷம் டெய்லி ஒரு ஜெபத்துக்கு பதில் அவ்வளோ வருது. ஆனால் இவருக்கு எத்தனை ஜெபத்துக்கு? 50,000 சொல்றாரு. அவ்வளவு ஜெபம், அவ்வளவு பண்ணியிருக்கிற ஆண்டவரே. இந்த காரியம் ஒரு சின்ன காரியத்துக்கும் ஆண்டவர் தந்துட்டு இருந்திருக்காரு. ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போது கத்த தருகிறார். ஹல்லேலூயா. இதெல்லாம் நமக்கு ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுக்கிற பாடங்கள். வேதம் சொல்லுகிறது, ஹல்லேலூயா, மனுஷனை நோக்கி பார்க்காத நம்முடைய வெற்றி எங்கிருந்து வராதா? 76 சங்கீதம் 6 சொல்லுது. 76 சங்கீதம் 6 ஹல்லேலூயா, கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து ஜெயம் வராது. 75:6 ஜெயம் அங்கிருந்தெல்லாம் வராது. ஜெயம் எங்கிருந்து வரும்? கர்த்தரிடத்திலிருந்து தான் ஜெயம் வரும். ஹல்லேலூயா. 21 நீதிமொழி 21:31 வாசிக்கிறோம், ஜெயமோ கர்த்தரால் வரும். கிழக்கிலே மேற்கிலே வடதிசையிலே வனாந்திரத்திலிருந்து வராது. நமக்கு வெற்றி ஆண்டவரிடத்திலிருந்து தான் வர வேண்டும். ஹல்லேலூயா.
மனுஷனுடைய உதவி விருதா. சங்கீதம் 60:11 வாசிக்கிறோம். இக்கட்டிலே உதவி செய்யும் என்று ஆண்டவரை நோக்கி சங்கீதக்காரன் சொல்கிறான். மனுஷனுடைய உதவி விருதா. யோவான் 3:27 வாசிக்கிறோம். பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய ஒன்றையோ பெற்றுக்கொள்ள மாட்டான். பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். இந்த வசனங்கள் நமக்கு சொல்லுகிற காரியம் என்னன்னு சொன்னா, நம்முடைய கண்கள் பரலோகத்துக்கு நோக்கி இருக்கணும். ஹல்லேலூயா. கையை தூக்கி சொல்லுங்க, பரமண்டலில் இருக்கிற பிதாவே. ஹல்லேலூயா. அப்படி டெய்லி வானத்தை நோக்கி பாருங்க. பரமண்டலில் இருக்கிற பிதாவே, தேவையை சந்தியும், அன்றென்றுக்குள்ள ஆகாரத்தை தாரும், ஜெயத்தை தாரும், வெற்றியை தாரும். ஹல்லேலூயா. என் பிள்ளையை ஆசீர்வதியும், என் பிள்ளைகளுக்கு நல்ல பொண்ணை என்னது பையனை கொண்டு வரும். பரத்திலிருந்தா வரணும். ஹல்லேலூயா. எங்கேயும் கோயம்புத்தூர் சென்னையிலேருந்து வரதில்லை, பரத்திலேருந்து வந்து இப்படி இப்படி ரோட்டில் வரும் அது. ஹல்லேலூயா. நன்மையான ஈவு எங்கேருந்து வருது? பரத்திலேருந்து தான் வருது. அது பொண்ணாக இருக்கலாம், பையனாக இருக்கலாம், ஆசீர்வாதமாக இருக்கலாம், ப்ரொமோஷனாக இருக்கலாம், வேற என்ன பண தேவைகளாக இருக்கலாம், சுகமாக இருக்கலாம், விடுதலையாக இருக்கலாம். எல்லாம் எங்கே இருந்தா? சோர்ஸ் எங்க? பரத்திலிருந்து. ஹல்லேலூயா. பரத்திலிருந்து வரணும். ஆண்டவர் அங்கே தான் நோக்கி பார்க்க சொல்லியிருக்கிறார். லிஃப்ட் அப் யுவர் ஐஸ், லிஃப்ட் அப் யுவர் ஐஸ் to receive the blessings, the goodness, the help, the victory, the எல்லா ஆசீர்வாதங்களும் பரத்திலிருந்து தான் வருது. ஹல்லேலூயா. 34 சங்கீதம் 5 வசனத்தில் வாசிக்கிறோம். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன, அவைகள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூட பாருங்க, ஒரு பெரிய தேவை இருந்துச்சு. 5000 பேர் புருஷர்கள் இருக்கிறார்கள். அங்கே இருந்ததெல்லாம் 5 அப்பம் 2 மீன் தான். அதை கொண்டு வர சொல்றாரு. கொண்டு வந்துட்டு முதல்ல செஞ்சது வானத்தை நோக்கி பார்த்தார். ஹல்லேலூயா. அப்பா, 5 அப்பம் 2 மீன் தான் இருக்குது, தேவை பெருசா இருக்குது. மார்க் 6:41 வசனம் வாசிங்க. மார்க் 6:41 வசனம். அவர் 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து எங்க பார்த்தாரு? இப்படி பார்க்கல. ஐயோ 5 அப்பம், இங்க பார்த்தா 20,000 பேர் உட்கார்ந்துருக்க மாதிரி இருக்க, என்ன பண்றது? இந்த பொடிப்பாயிட்ட இருந்து 5 அப்பத்தை வாங்கிட்டு வந்திருக்கானுங்க, இதை வச்சு என்னத்தை செய்யறதுங்கள? அதை கையில் வச்சுட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து, he lifted his eyes towards heaven, looking up to heaven, பரலோகத்தை நோக்கி பார்த்தாராம், அதை ஆசீர்வதிச்சாராம். ஆண்டவர் அதை பெருக செய்தார். ஹல்லேலூயா. இருக்கிறத வச்சு ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஹல்லேலூயா. இதை வச்சு நான் என்ன செய்ய போறேன்? கொஞ்சம் பலன் தானே, கொஞ்சம் வருமானம் தானுங்க. கர்த்தர் அதை பெருக செய்ய வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் பெருக்கத்தின் ஆண்டவர், அற்புதத்தின் ஆண்டவர். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியேட் செய்வார். கண்கள் வானத்தை நோக்கி பார்க்கட்டும். இன்னைக்கு ஆண்டவர் சபையும் எல்லாரையும் ஆண்டவர் பார்த்து சொல்கிறது, ஹல்லேலூயா, நம்முடைய கண்கள் வானத்துக்கு நேராக இருக்கட்டும். ஒரு மனிதனை பார்க்கிறோம், அந்த வாழ்க்கையிலே பயங்கரமான நெருக்கம். வாசிங்க 2 நாளாகமோ 20ஆம் அதிகாரம். 2 நாளாகமோ 20ஆம் அதிகாரம் எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். அங்கே பார்த்தீங்கன்னா 2ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, யோசபாத்தே, உமக்கு விரோதமான ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையிலிருந்து சீரியாவிலிருந்து வருகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. பாருங்க, அந்த பக்கம் இருந்து மோவாபின் புத்திரர், அம்மோனிய புத்திரர், சேயீர் மலை தேசத்தார் எல்லாரும் புறப்பட்டு அங்கே யோசபாத்துக்கு விரோதமாக வருகிறார்கள். அவன் கர்த்தரை தேட ஆரம்பித்தான். 12ஆம் வசனத்தில் அவன் சொல்றான். 12ஆம் வசனத்தில் யோசபாத் சொல்றாரு, இந்த திரளான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. we don't have strength. எங்களுக்கு பலன் இல்லை. அப்புறம் என்னன்னு சொல்றாருன்னா, எங்களுக்கு என்ன செய்யணும் தெரியல. we do not know what to do. எங்களுக்கு என்ன செய்வதென்றும் தெரியவில்லை. எங்கள் கண்கள் சொல்லுங்க, எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஏராளமான மக்கள், அம்மோன் புத்திரர், சேயீர் மலை தேசத்தார், அங்க மோவாப் புத்திரர், திரள்கூட்டமான மக்கள் இருக்கிறார்கள். ஆண்டவர் என்ன சொல்றாரு? எங்களுக்கு என்ன செய்யணும் தெரியல ஆண்டவரே. we do not know what to do. we are at our wits end. எங்களுக்கு ஞானமே இல்லை ஆண்டவரே, என்ன செய்யணும் தெரியல ஆண்டவரே. ஆனால் எங்க கண்கள் எங்க இருக்குது? வானத்தை நோக்கி பார்க்கிறது. ஹல்லேலூயா. லார்ட், you are our source. நீங்க தான் வெற்றிக்கு ஆண்டவரே காரணர் என்று சொல்லி எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றான் அப்படின்னு போட்டிருக்கு. அடுத்த 2 வசனத்திலே பார்த்தீங்கன்னா கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிச்சிட்டார். ஹல்லேலூயா. அங்கே துதிக்கிறாங்க, ஆண்டவரை பாடுறாங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துறாங்க. கர்த்தர் யுத்தம் செய்கிறாரு. எதிரி தங்களுக்குள்ளாக வெட்டுண்டு விழுந்தார்கள். 22ஆம் வசனத்தில் எதிரி தங்களுக்குள்ளாக வெட்டுண்டு விழுந்து போனார்கள். இவங்க அங்க யுத்தத்துக்கே போல,
ஆண்டவரை தேடினாங்க, துதிச்சாங்க, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டாங்க. நடந்தது என்ன? அற்புதம் நடக்கிறது நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. மிகுந்த கொள்ளையை அவர்கள் பங்கிட்டு கொண்டார்கள். சொல்றாங்க, எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி பார்க்கிறது. ஹல்லேலூயா. மேலே பாருங்க, கழுத்து சுலுக்குனாலும் பரவாயில்ல, மேலே பாருங்க. ஹல்லேலூயா. இங்கேயே பார்த்துருந்தா கழுத்து சுலுக்கும். மேலே பாருங்க. ஹல்லேலூயா. மேலே பாருங்க. அட்லீஸ்ட் படுத்துட்டு இருந்தாலும் மேலே பாருங்க. மேலே பார்க்கணும். கண் எங்கே பார்க்கணும்? மேலே. பரத்திலிருந்து ஜெயம் வரும், பரன் என்னை காக்கவல்லோர் என்று பாடுகள் பாடுறான். ஹலோ, லிஃப்ட் அப் யுவர் ஐஸ் இன் பிரேயர் டெய்லி. ஒவ்வொரு நாளும் ஜெபத்தில் மேலே நோக்கி பாருங்க. எக்ஸ்பெக்ட் ஆன்சர்ஸ், பதிலை எதிர்பாருங்க. சந்தேகம் இல்லாமல் விசுவாசத்தோடு மேலே பாருங்க. ஹல்லேலூயா. உங்களுடைய குறைகளை பார்த்து கொண்டிருக்காதீர்கள், ஆண்டவருடைய மகத்துவத்தை பார்த்து ஒத்தாசை பரலோகத்திலிருந்து வருகிறது என்பதை அறிந்து அங்கே கண்களை ஏறெடுத்து பாருங்க. ஹல்லேலூயா. அப்போ கண்களை ஏறெடுத்து எதுக்கு பார்க்கணும்? மேலே பார்க்கணுமா? எதுக்கு? ஹல்லேலூயா. அவருடைய மகத்துவம், அவர் எவ்வளவு பெரியவர், எவ்வளவு பெரியவர். அவருக்கு முன்பாக நான் எவ்வளவு இன்சிக்னிஃபிகண்ட், ஒன்றும் இல்லை, என் பிரச்சனைலாம் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு ஆண்டவரை பார்க்கணும். ரெண்டாவதாக ஒத்தாசையை பெற்றுக்கொள்ள முடியாத அவரை பார்க்கணும். ஹல்லேலூயா. பரமண்டங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும். மூன்றாவது ஒரு காரியம் இருக்குது, கண்களை ஏறெடுத்து பார்க்க சொல்லி இயேசு சொல்றாரு. வாசிங்க, யோவான் 4ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். யோவான் 4ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் வாசிங்க. அலுப்பு காலம் வருகிறது, இன்னும் 4 மாதம் செல்லும் என்று சொல்லுகிறது இல்லையா? சொல்லுகிறது இல்லையா? இதோ இதோ வயல் நிலங்கள் இப்பொழுதே அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்று உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள். லிஃப்ட் அப் யுவர் ஐஸ், ஓபன் யுவர் ஐஸ். கண்ணை திறந்து பாரு, கண்களை ஏறெடுத்து பார். எதுக்காக? வயல் நிலங்கள் விளைச்சலுக்கு ஆயத்தமாயிருக்கிறது. The harvest is already white, ripe. அது ஆயத்தமாயிருக்கிறது என்று ஆண்டவர் சொல்றாரு. இன்னும் 4 மாசம் இல்லை, இன்னும் பல வருஷங்கள் இல்லை, இப்பொழுதே அறுவடைக்கு வயல் நிலங்கள் ஆயத்தமாயிருக்கிறது. அதை கொஞ்சம் கண்ணை ஏறிட்டு பாரு, கண்களை ஏறெடுத்து பாருங்க என்று ஆண்டவர் அங்கே சொல்ல பார்க்கிறோம். இந்த 4ஆம் அதிகாரம் முழுவதுமாக ஆண்டவராகிய தேவன் அங்கே சமாரியா பட்டணத்தின் வழியாக அவர் புறப்பட்டு போய்கொண்டிருக்கிறார். அங்கே போகும்பொழுது ஒரு ஸ்திரீயோடு ஆண்டவர் பேசுகிறார். தாகத்துக்கு தாய் என்று கேட்கிறார். ஜீவ தண்ணீரை அந்த பெண்ணுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். வாழ்க்கையில் இருக்கிற காரியங்களை வெளிப்படுத்துகிறார். அந்த பெண்ணுக்கு தன்னை மேசியாவாக வெளிப்படுத்துகிறார். அந்த பெண்ணுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகிறது. அங்கே பாருங்க, 29ஆம் வசனத்தில், நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்து தானா என்று சொன்னார். அப்பொழுது அவர்கள் ஊரிலிருந்து புறப்பட்டு அவரிடத்தில் வந்தார்கள். ஊரிடத்திலிருந்து ஒரு பெரிய கூட்டம் புறப்பட்டு வருது. பின்னாடி நீங்க வாசித்தீங்கன்னா அங்கே போட்டிருக்கு, பின்னாடி 39ஆம் வசனத்தில், நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீயுடைய வார்த்தை நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியில் அநேகர் அவர் மேலே விசுவாசம் வைத்தார்கள். அது மாத்திரமல்ல, 41ஆம் வசனத்தில் ஆண்டவர் அங்கே 2 நாள் தங்கியிருக்கிறாரு. அவருடைய உபதேசத்து நிமித்தம் இன்னும் அநேகம் பேர் விசுவாசித்தார்கள். ஹல்லேலூயா. உன் சொல்லி, அந்த ஸ்திரியை பார்த்து சொல்றாங்க, உன் சொல்லி நிமித்தம் அல்ல, அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக ரட்சகர் என்று. பாருங்க, அந்த சமாரியா பட்டணம், அந்த கிராமம் இல்லாவிட்டால் அந்த பகுதி புறக்கணிக்க விட்ட பகுதியாக இருந்துச்சு. யாரும் அங்கே போய் சுவிசேஷம் சொல்வதற்கு ஆயத்தமாக இல்லை. யூதர்கள் சமாரியர்களை அவர்கள் எதிரிகளாக, பகைஞர்களாக பார்த்தார்கள். ஆண்டவர் பார்க்கிறாரு, இந்த ஜனங்களெல்லாம் ரட்சிக்கப்படணும். ஹல்லேலூயா. இவங்க எல்லாம் மனம் திரும்ப வேண்டும். இவங்க எல்லாம் அறுவடைக்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள். நம்ம நினைக்கிறோம் இவங்க ரட்சிக்கப்பட மாட்டாங்க. சமாரியர்கள் இவங்க எங்க ரட்சிக்கப்பட போறாங்க? இந்த மக்கள், இந்த கூட்டம் எங்க ரட்சிக்கப்பட போகுது? நம்ம நினைக்கிறோம் அவங்க கேட்பதற்கு அவர்கள் ரெடியா இல்லை அப்படின்னு நினைக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, யாரும் கேட்பதற்கு ரெடியாக இல்லை, அறுவடை ஆயத்தமாக இருக்கிறது. பிரச்சனை நம்ம போவதா ரெடியா இல்லை. ஹார்வெஸ்ட் இஸ் ரெடி, but the laborers are not ready. யார் ரெடி இல்லை? வேலை செய்யறதுக்கெல்லாம் ஆள் இல்லை. ஹல்லேலூயா. வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லை. ஒரு தேவ மனிதன் பாடுகிற, ஆள் இல்லை, ஆள் இல்லை, அழுது ஜெபிக்க ஆள் இல்லை, கண்ணீர் சிந்த ஆள் இல்லை. செந்நீர் வடித்து இயேசு ஜெபித்தார், கண்ணீர் வடிக்க ஆள் இல்லை. மக்களிடத்தில் போகிறதுக்கு ஆள் இல்லை.
ஆண்டவர் சொல்கிறார், கண்களை ஏடு பாருங்க. இயேசு பார்த்தாராம். வாசிங்க என்னோடத்துல மத்தேயு 9ஆம் அதிகாரம் 36, 37 அவர் மத்தேயு 9ஆம் அதிகாரம் தெரிஞ்ச வசனம் தான் அங்கே போட்டிருக்கு. அவர் திரளான ஜனங்களை கண்ட பொழுது அவர் பார்க்குறாரு, திரளான ஜனங்களை பார்க்குறாரு, காண்றாரு. அவர்களை மேலே மனதுருகினார். அல்லேலூயா. மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல இருக்கிறார்களே, தொய்ந்து போயிருக்கிறார்களே, சிதறப்பட்டவர்களாக இருக்கிறார்களே, நரகத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்களே, அறியாமையில் இருக்கிறார்களே. கண்களை ஏறெடுத்து பார், கண்களை ஏறெடுத்து பார். பாருங்க, இதுக்கு ஒப்பாக 2 வசனம் சொல்றேன். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்ல, சுற்றிலும் கண்களை ஏறெடுத்து பாருன்னு சொல்றாரு. எங்க பார்க்கணுமா? சுற்றிலும், சுற்றிலும். ஏகமா போடுங்க, சுற்றிலும் உன் கண்களை எடுத்து பார். அவர் எல்லாரும் ஏகமாய் கூடி உன்னிடத்திலே வருகிறார்கள். பாருங்க, சுற்றிலும் கண்களை எடுத்து பார். லிஃப்ட் அப் யுவர் ஐஸ் அண்ட் லுக் அரவுண்ட் யூ. சுற்றிலும் பாரு. அல்லேலூயா. உங்க வீட்டுக்கு பின்னாடி பாருங்க, முன்னாடி பாருங்க, எத்தனை அறியாமை உள்ள ஜனங்கள் அங்கே இருக்கிறார்கள். சுற்றிலும் பாருங்கள். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக சொன்னார். என்று சொன்னார் 13:14 வாசிங்க. ஆதியாகமம் 13:14. ஆதியாகமம் 13:14. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து பார், கண்களை ஏறெடுத்து பார். எங்கெல்லாம் பாரு? வடக்கே பார், தெற்கே பார், கிழக்கே பார், மேற்கே சொல்லுங்க பார். ஹல்லேலூயா. பக்கத்தில் பார் சொல்லுங்க, பாருப்பா. இந்த ஆளை விட்டு போனோன்னா கொஞ்சம் வடக்கையும் கிழக்கையும் மேற்கையும் பார். கட்டடமாக தெரிஞ்ச மாதிரி இருக்கும், கொஞ்சம் மேலே இருந்து பாருங்க. ஹல்லேலூயா. இந்த ப்ரேயர் வாக்கெல்லாம் போனால் தான் பார்க்க முடியும் என்னென்ன இருக்குது அப்படின்னு. எவ்வளவு மக்கள் அறியாமல் இருக்கிறாங்க. குடியில் மூழ்கி போன மக்களை பார்க்குறீங்களா? டாஸ்மாக் கடைகளை கூட்டம் குவிதே. 3 நாள் லீவ் அப்படின்னா இவன் 3 நாள் சேர்த்து வாங்கி வச்சுக்கிட்டான் உள்ள. 3 நாள் என்ன பண்ணிட்டேன் நம்மளால? 3 நாள் கிடையாது அப்படின்னு அரசாங்கம் அப்போ தான் ஓட்டு போடுவானே. குடியில் போய் போட்டானே எவனுக்காக குத்திடுவானே. நீ என்னது, நீ டாஸ்மாக் எல்லாம் மூடணும் அப்படின்னா முந்தின நாளே 350 கோடிக்கு வாங்கிட்டான். 350 கோடிக்கு என்னது நம்மால் வாங்கி 3 நாள் சேர்த்து வச்சுட்டான். இப்போ யாருக்கு குத்துறான்னு தெரியல, யாருக்கு குத்துறான்னு. பாருங்க, குடியில் வழிந்து போகிற மக்கள் கூட்டம் எவ்வளவு பாருங்க, எவ்வளவு கூட்டம். சினிமா மோகத்தில் இருக்கிற கூட்டம் எவ்வளவு பெருசாக இருக்குது. எவ்வளவு கூட்டம் சினிமா மோகத்தில். பாவத்தை தண்ணீரை போல பருகிற ஜனக்கூட்டம் எவ்வளவு கூட்டம் அதிகமாக இருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, கிழக்க பாரு, மேற்க பாரு, வடக்க பாரு, தெற்க பாரு அப்படின்னு சொல்றாரு. சுற்றிலும் பாருங்கிறாரு, சுற்றிலும் பாருங்கிறாரு. ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, எல்லா திசைகளிலும் பாரு அப்படிங்கிறாரு. கண்களை எடுத்து பார், விளை நிலங்கள் ஆயத்தமாக இருக்கிறது. இங்க பாருங்க, ஆண்டவர் சொல்றாருங்க. மத்தேயு 9க்கு வாங்க. திரளான ஜனங்களை கண்ட பொழுது அவர் மேல் மனதுருகினார். அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ ஆண்டவருடைய பாரம்லாம். ஹார்வெஸ்ட் இஸ் பிளென்டிஃபுல், ஹார்வெஸ்ட் இஸ் பிளென்டிஃபுல். இந்த திருச்சி பட்டணத்தில் மாத்திரம் 15 லட்சம் மக்கள் இருக்கிறார்கள். 14 முதல் 15 லட்சம் மக்கள். நம்ம இங்கே கூடி வந்திருக்கிற மிகவும் சொற்பமாக தான் இருக்கிறோம். 1.5 மில்லியன் பீப்புள் இருக்கிறாங்க நம்ம சுற்றி இந்த பட்டணத்துக்குள்ளாகவே. அவங்க எல்லாம் அறியாமல் இருக்கிறாங்க. இயேசுவின் அன்பை இங்கே எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பாருங்க, எவ்ரி சோல் இஸ் ப்ரெஷியஸ். ஒவ்வொரு ஆத்மாவும் வெளியேற பெற்றது. ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அது என்ன ஆத்மாவும் இருக்கலாம். அது சின்ன பிள்ளைகளாக இருக்கலாம், பெரிய ஆட்களாக இருக்கலாம், வாலிபராக இருக்கலாம், ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், இந்துவாக இருக்கலாம், இஸ்லாமிய மக்களாக இருக்கலாம், கிறிஸ்தவர்களாக இருக்கலாம். எவ்ரி சோல் இஸ் ப்ரெஷியஸ். அல்லேலூயா. ஒவ்வொரு ஆத்மாவும் ஆண்டவருக்கு முக்கியம். எவ்ரி சோல் மேட்டர்ஸ் டு காட் and it must matter to me also. அது ஆண்டவருக்கு முக்கியம், எனக்கு முக்கியமாக இருக்கணும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு ஆத்மாவுக்குமாகவே ஆண்டவர் ரத்தம் சிந்தினார், சிலுவையிலே மரித்தார். வேதம் சொல்லுகிறது, மார்க் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலே, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? லாபம் என்ன? பணக்காரர்களாக இருக்கலாம், கோடிக்கணக்கான வருமானங்கள் இருக்கலாம். ஹல்லேலூயா. ஆனால் இயேசு இல்லாமல் நித்தியம் எங்கே போகிறது? 2 நாளுக்கு முன்னாடி சச்சின் டெண்டுல்கர் 53வது பிறந்த நாள் கொண்டாடினார்னு ஒரு போட்டிருந்தான். அவருடைய சொத்து என்னன்னு பார்த்தா 1600 கோடியாம். வருஷந்தோறும் 18.6 கோடிக்கு அவருக்கு பல பிராண்ட்ஸ் இந்த இதில் மூலமாக அட்வர்டைஸ்மெண்ட் அது மூலமாக 18.6 கோடி.
இன்னும் இதை காட்டிலும் எத்தனையோ பணக்காரர்கள் இருக்கிறார்கள். லால்குடியில் ஒரு வேட்பாளர் பல கோடி வச்சிருக்காங்க அப்படிங்கிறாங்க. அல்லேலூயா. பாருங்க, அவ்வளோ வச்சிருக்காங்க. ஆனால் ஆத்மா எங்கே போச்சு? ஆத்மா ஆத்மா உலகம் முழுசிய ஒரு மனுஷன் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால், அப்போ ஒன் சோல் இஸ் மோர் ப்ரெஷியஸ் தென் தி என்டையர் வேர்ல்ட். உலகத்தில் எல்லா சொத்துக்களை காட்டிலும் ஒரு ஆத்மாவுடைய விலை மதிப்பற்றது. ஹல்லேலூயா. ஒன் சோல் இஸ் மோர் ப்ரெஷியஸ். ஒரு தராசுல ஒரு ஆத்மாவையும் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து சொத்துக்களையும் கொண்டு போய் வச்சாலும் எது மேலே போவான்? எது மேலே போவான்? ஆத்மாவை மேலே போவான். ஆத்மா என்னது? இது அது வெயிட் கூட இருக்கு. என்னது? அப்போ ஆத்மா தான் விலையேற பெற்றது. ஹல்லேலூயா. நம்ம நினைக்கிற நிறைய பேர் இவங்க பணக்காரங்க, இவனுக்கு என்னப்பா? ஆனால் அவனுக்கு நித்தியத்தை குறித்து ரட்சிப்பு இல்லை, நம்பிக்கை இல்லை. அழிந்து போனால் நரகத்துக்கு போய்விடுவார்களே. பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு செய்தியை நான் கேட்ட ஞாபகம் இருக்கிறது. தேர்ட் டச் அப்படின்னு ஒருத்தர் பேசினார். என்னன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அநேக அற்புதங்களை ஒரே தொடுதல சுகமாக்கிடுவார். அப்படிதானே? ஒரு தொட்டா போதும், ஒரு ஜபம். சிலதில் போவே மாட்டார், தொடாமே ஜெபம் பண்ணி சுகமாக்கி இருக்கிறார். ஆனால் மார்க் 8ஆம் அதிகாரத்தில் வாசித்தீங்கன்னா, மார்க் 8ஆம் அதிகாரத்தில் அங்கே ஒரு மனுஷனை குறித்து பார்க்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 23-25 வாசித்தீங்கன்னா, அவனுக்கு குருடனுடைய கையை பிடித்து கிராமத்துக்கு வெளியே அழைத்து கொண்டு போய் கண்களில் உமிழ்ந்து கைகளை வைத்து எதையாவது பார்க்கிறாயா என்றார். அவன் ஏறிட்டு பார்த்தான். அப்படியே பார்க்கறான். ஏறிட்டு, ஆண்டவர் கண்களை ஏறிட்டு பார்க்க சொன்னார்ல, அப்படி ஏறிட்டு பார்க்கறான். ஏறிட்டு பார்த்தா எப்படி பார்க்கறான்? மனுஷனை மரங்களை போல காண்கிறேன். மரத்தை போல தான். உங்களை பார்த்தா எப்படி தெரிஞ்சவனுக்கு? கட்டை கட்டையா தெரிஞ்சிச்சு உட்கார்ந்துருக்கிறது. அப்படி மரத்தை போல பார்த்தானா. அப்புறம் பார்த்தா என்னடா இவன் மரத்தை போல பார்க்கறான். திரும்பியும் கூப்பிட்டார் ஆண்டவர். பாருங்க, ஆண்டவர் அப்படி ஒரு நாள் செஞ்சது கிடையாது. ஆனால் அங்கே ஒரு காரியம் செய்கிறார். அடுத்த வசனத்தில் பாருங்க, திரும்பியும் தொடுறாரு. திரும்பியும் தொட்டா அவனை திரும்பி ஏறிட்டு பார்க்கும்படி செய்தார். திரும்பியும் பார்ப்பா அப்படின்னா, இப்போ சொல்கிறான் எல்லாம் மனுஷனா தெரியுது. எல்லாத்துக்கும் 2 கண்ணு மூக்கு வெளியில் சூப்பராக இருக்காங்க எல்லாம் மனுஷன் அப்படின்னு பார்க்குறான். அப்போ முதல்ல எப்படி பார்த்தான்? மரமாக பார்த்தான், மரம் அறிய. ரெண்டாவது எப்படி பார்த்தான்? மனுஷனாக பார்த்தான். ஆனால் இது மட்டும் போதாதான், இன்னொரு தொடுதலும் நமக்கு தேவை. நிறைய நேரத்தில் நம்ம மனுஷனை என்னது மரக்கட்டைகளை ஒன்றுமே அவன் பார்க்குறோம். ரெண்டாவது மனுஷனை அப்புறம் பணக்காரனாக்கா, இவன் இப்படி இருக்கிறான், அவன் இப்படி இருக்கிறான், அவன் அரசியல்வாதியாக இருக்கிறான், இவன் இப்படி இருக்கிறான்னு பார்க்குறோம். ஆனால் அதை காட்டு இன்னொன்று, ஒவ்வொரு மனுஷனையும் விலையேற பெற்ற ஆத்மாவாக பார்க்கணும். ஹல்லேலூயா. விலையேறப்பட்ட precious soul, everlasting eternal soul, உள்ளே ஒரு விலையேற பெற்ற ஆத்மா இருக்கிறது. அழிந்து போகாத ஒரு ஆத்மா இருக்கிறது. அந்த ஆத்மா ஒன்று பரலோகத்துக்கு போகல, நரகத்துக்கு போக. there is only 2 places. there are only 2 places. 2 இடங்கள் தான் இருக்கிறது. அந்த ஆத்மா, அழியாத ஆத்மா அந்த மனுஷனுக்குள்ளாக இருக்கிறது என்பதை நம்ம பார்ப்பதற்கான கண்கள் நமக்கு தேவை. ஒரு வேலை சொல்லுங்க பார்க்கலாம். உங்க கூட வேலை பார்க்குறவங்களை பாருங்க. ஆண்டவரே என்ன செய்யணும் பார்த்துட்டு போக சொல்லியிருக்காரு. அங்கே சொல்லியிருக்கிறாரு பாருங்க, ஜெபம் பண்ண சொல்றாரு. ஜெபம் பண்ணுங்க, அவங்களுக்காக என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அதான் நான் சொல்றேன், முதல்ல see people as souls. அவங்க ஆத்மாவா பாருங்க. அவங்க விலையேற பெற்ற இந்த ஆத்மா ரட்சிக்கப்படணும் அப்படிங்கிற எண்ணத்தில் பாருங்க. இவன் பணக்காரன், இவன் ஏழை, இந்த கோத்திரம், அந்த இது இங்கே இந்த ஊருக்காரன் அப்படின்னு பார்க்காதுங்க. இவன் ஆத்மா உள்ள இருக்கு. ஹல்லேலூயா. இயேசு இவனுக்காக மரித்தார். ஜீசஸ் died for that person. அந்த மனுஷனுக்காக இயேசு மரித்தார். see people as souls. ரெண்டாவதாக pray for that soul. அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. கண்களை பார்த்துட்டு, ஆண்டவரே இந்த திரள் கூட்ட மக்கள் ரட்சிக்கப்படணும், ஜெபம் பண்ணுங்க. முடிந்தா சாட்சியை 3வது பகிர்ந்து கொள்ளுங்க. சபைக்கு அழைத்து வாருங்கள். ஹல்லேலூயா. சத்தியத்தை அறிவியுங்கள். அதுக்காக ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. ஆண்டவருடைய பார்வையில் ஒரு ஆத்மா ரொம்ப முக்கியங்க. ஹல்லேலூயா. லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் அதான் ஆண்டவர் சொல்றாரு, one soul. ஒரு ஆடு, 99 ஆடு உள்ளதா இருக்குது. ஒரு ஆடு தான் என்னது காணோம். ஒரு ஆடு தான் காணோம். மேய்ப்பர் என்ன செஞ்சான்? 99 விட்டுட்டு 1 தேடி, இன்னைக்கு 1 தான் உள்ள இருக்கு. 99 எங்க இருக்கு? வெளியே இருக்குது. 1 தான் உள்ள இருக்குது.
நம்ம அதை போகிற தைரியம் இல்லை. போய் தொலைட்டு எங்கேயாவது போய் சேர்ந்து அப்படின்னு ஒன்றை தேடி போகிறாரு. கண்டுபிடிச்சி தோளில் சுமந்து கொண்டு வராரு. ஒரு காசு காணாமல் போச்சு. ஒரு பையன் எப்படா வருவான்னு ஏங்கி கொண்டிருக்கிறார். பாருங்க, ஆண்டவருடைய எண்ணம்லாம் ஹெவன் செலிப்ரேட்ஸ் ஒன் சோல். பரலோகம் ஒரு ஆத்மாவை கொண்டாடுகிறதுங்க. ஹல்லேலூயா. ஒரு ஆத்மாவை கொண்டாடுகிறது. ஒரு ஆத்மா சபைக்கு வந்தாலும் கர்த்தருக்கு பெரிய சந்தோஷம் அது. ஹல்லேலூயா. அது நம் மூலமாக வரணும். அது ஹல்லேலூயா. நம்ம ரட்சிக்கப்பட்ட எத்தனை வருஷம் ஆச்சு? உங்கள் மூலமாக சபைக்குள்ள யாரா இருக்காங்களா? உங்கள் மூலமாக யாராக ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறார்களா? ஒரு ஆத்மா கண்களை ஏறெடுத்து இன்னும் பார்க்கணும். நம்ம ஆண்டவரே ஒரு ஆத்மா எனக்கு தாங்க. 4 மாதம் முடிஞ்சிருச்சு, என்ன 4 மாதம் ஆகட்டும் அப்படின்னு பார்க்க சொல்லாதுங்கிறாரு ஆண்டவர். 4 மாதம் அறுவடைக்கு இருக்குன்னு சொல்லாத, இன்னைக்கே தேடி போங்க, ஜெபம் பண்ணுங்க, ஆத்துமாக்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அந்த ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அந்த மாற்றம், அந்த ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றம், அந்த சமாரியா பட்டணமே, அந்த சமாரியா முழுவதுமாகவே கர்த்தரை அறிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் அங்கே உண்டாகிறத நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் பிலிப்பு போய் அங்கே ஒரு பெரிய எழுப்புதலே சமாரியால உண்டாகிறது. பாருங்க, ஆண்டவர் ஒரு மனுஷனை தொடர்றாரு, அந்த பெண் அநேகரை பிடிச்சு கொண்டு வந்துட்டா. ஒன் என்கவுண்டர் வித் ஜீசஸ், ஒன் சோல் ஃபார் ஜீசஸ். அது பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும். ஹல்லேலூயா. அப்போ கண்களை ஏறெடுத்து எதுக்காக பார்க்கணும்னா, ஆத்தும அறுவடை விளைந்திருக்கிறதை பார்க்கணும். ஹல்லேலூயா. அறுவடை விளைந்திருக்கிறது. the harvest is ripe. ஆண்டவர் சொல்றாரு, கண்களை ஏறெடுத்து பார். ஒரே ஒரு வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். 1 கொரிந்தியர் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், மன்னிக்கும், அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் ஆண்டவர் பவுலை பார்த்து சொல்றாரு, 9:10, ராத்திரிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கைப்படுவதில்லை. இந்த பட்டணத்தில் in this city எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு, எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு. அங்கே ஒரு கொரிந்து பட்டணம், அது கொரிந்து பட்டணம் மிகவும் மோசமான ஒரு பட்டணம். செக்ஷுவலி இம்மாரல் சிட்டி, ஐடாலட்ரஸ் சிட்டி, விக்கிரங்களால் நிறைந்த ஒரு பட்டணம், பாலியல் உறவிலே மோசமான ஒரு பட்டணம். கொரிந்தியன் அப்படி என்று சொன்னாலே மோசமானவன் அர்த்தம், தவறான நடக்கை உள்ளவன் என்று சொல்லி அர்த்தம். அவ்வளவு மோசமான பட்டணமா இருந்துச்சு அந்த பட்டணத்துக்கு பவுல் சொல்றாரு. ஆண்டவர் சொல்றாரு, இந்த பட்டணத்திலே எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு. ஹல்லேலூயா. 1 வருஷம் 6 மாசம் மாத்திரம் அங்க இருக்கிறாரு, ஒரு சபை அங்க உண்டாயிருச்சு. ஹல்லேலூயா. 1.5 வருஷத்துல ஆண்டவர் சொல்றாரு, அநேக ஜனங்கள் எனக்கு உண்டு. இந்த திருச்சியிலும் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. புத்தூரில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு, சங்கிலியாண்டபுரத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு, கிராப்பட்டில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு, அல்லது கருமண்டபத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு, கேகே நகரில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு. I have many people in this city. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, உண்டுன்னு சொல்றாரு. நீங்க என்ன சொல்ல போறீங்க? ஆமா ஆண்டவரே உமக்கு உண்டு, நான் போய் செயல்படுறேன். உண்டுனா நீங்களே போய்க்கிங்கன்னு சொல்லக்கூடாது. ஹல்லேலூயா. நான் இருக்கிறேன், யாரை நான் அனுப்புவேன், யார் எனது காரியமாக போவான். ஹல்லேலூயா. பிபிஎஸ் சூழலில் வர்றது சின்ன பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வர முயற்சி பண்ணுங்க. ஒரு ஆத்மா இட்ஸ் வேல்யூ வந்து ரொம்ப பெருசுங்க. ஹல்லேலூயா. ஹெவன் செலிப்ரேட்ஸ் ஒன் சோல். பரலோகத்திலே பெரிய சந்தோஷமா ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படும் போது, அப்போ நம்ம மூலமா ஒரு ஆத்மா வருதுன்னா அதில் பரலோகத்தில் பெரிய சந்தோஷம், பெரிய சந்தோஷம். ஹல்லேலூயா. அதுக்காக நம்ம என்ன செய்ய போகிறோம்? நம்ம மூலமாக பரலோகம் சந்தோஷப்பட்டிருக்கதா? உங்களையே பரலோகம் சந்தோஷப்படுதுன்னு விரும்புறீங்களே, உங்கள் மூலமாக பரலோகத்தில் ஏதாவது சந்தோஷம் உண்டாயிருக்குதா? ஆண்டவர் அழுகுறாரா? ஏன் இந்த மனுஷன் ரட்சித்தன்னு தெரியல அப்படிங்கிற அழுகுறாரா? ஆண்டவருடைய கண்ணீரை துடைக்கணும். ஹல்லேலூயா. பரலோகத்தில் சந்தோஷத்தை அப்போ ஆண்டவர் சொல்ற 3 விதத்தில் இந்த காரியத்தை நம்ம பார்க்கணும். நம்பர் 1, கண்களை ஏறெடுத்து பார். லிஃப்ட் அப் யுவர் ஐஸ். இதை வானத்தை அண்ணாந்து பார், சிருஷ்டிப்பை அண்ணாந்து பார், ஆண்டவருடைய படைப்புகளை அண்ணாந்து பார். ஆண்டவர் எவ்வளவாக அற்புதமாக படைத்திருக்கிறார், எவ்வளவு பெரிய தேவன் அவர். அவர்கள் எப்படவா அருமையாக பராமரித்துக் கொண்டிருக்கிறார், எப்படி அதை மெயின்டைன் சஸ்டைன் பண்ணிட்டு இருக்கிறாரு. அது எவ்வளவு பெரிய ஆண்டவர் அவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம பாடியே கவனிக்க முடிய மாட்டேங்குது. ஆனால் உலகத்தையே அண்ட சராசரத்தையே ஆண்டவர் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாருங்க, தாங்கிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் கரத்தில் வச்சு தாங்கிட்டு இருக்கிறாரு. எவ்வளவு பெரிய ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அவர் மகத்துவம் உள்ளவர். ஹல்லேலூயா. அவருடைய மகத்துவங்கள் இன்னும் படிக்கணும். யோபு புஸ்தகத்தில் படித்து பாருங்க, அவளை குறித்து நிறைய காரியங்கள் போடப்பட்டிருக்கிறது.
ஆண்டவர் அற்புதமானவர். கடலுக்கெல்லாம் எல்லையை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. மட்டும் வா, வராதேன்னு சொல்லியிருக்கிறாராம். அது பாட்டுக்கு பூந்து வந்துருச்சுன்னா நாகப்பட்டினம் சென்னைக்கெல்லாம் பூந்து திருச்சிக்கே வந்துடும் கடல். நாளுக்கு நாள் வர நீ இதுக்கு வராத, அங்கேயே நில்லு அப்படின்னு அப்படி ட்ரிவர்ஸில் போயிருது. அது வருது போயிருது. அப்படி பைபிள் இருக்கு. இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே அப்படின்னு கடலுக்கு சொல்லி வச்சிருக்காராம். ஏசாயால இருக்குது, எங்கே இருக்குது, யோபுலயே இருக்குது. ஆண்டவர் பாருங்க எல்லாவற்றையும் ஆண்டவர் தம்முடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறார். சில நேரத்தில் வந்துடுது சுனாமி மாதிரி, நம்ம செஞ்ச தப்பெல்லாம் காட்டுறதுக்காக. சில நேரத்தை விட்டுறாரு ஆண்டவர். வா போ, கொஞ்சம் காலி பண்ணிட்டு வா அப்படின்னு விட்டாலாம் அப்படின்னு வந்துட்டே இருக்கல, திரும்ப போயிடும் அது. அல்லேலூயா. சில நேரத்தில் ஆண்டவருடைய சீற்றத்தை பார்க்கிறோம், ஆண்டவருடைய கோபத்தை நம்ம பார்க்கிறோம், ஆண்டவருடைய நியாய தீர்ப்புகள் அங்கங்கே வருவதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் எல்லாவற்றையும் தம்முடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாரு. மை காட் இஸ் அ கிரேட் காட், இஸ் அ பிக் காட். அவர் பெரிய தேவன். அல்லேலூயா. அதுக்காக அவரை பாருங்க. நீங்கள் எவ்வளவு பெருசாக நீங்கள் ஆண்டவரை பார்க்குறீங்களோ அவ்வளோ சின்னதாக அவங்க பிரச்சனை மாறிடும். ரெண்டாவதாக கண்களை ஏறெடுத்து பாருங்கள். எதுக்குன்னா நம்முடைய உதவி, வெற்றி, ஆசீர்வாதம் எல்லாம் பரத்திலிருந்து தான் நமக்கு வரணும். உங்கள் வாழ்க்கையில் என்னெல்லாம் தேவை இருக்கிறதோ அதெல்லாம் நமக்கு பரத்திலிருந்து தான் நமக்கு வரணும். அது எதுவாக இருந்தாலும் சரி, பரத்திலிருந்து தான் நமக்கு எல்லாம் நன்மையான எந்தவும் பரத்திலிருந்து வருகிறபடினாலே நம்முடைய கண்கள் வானத்தை நோக்கி பார்க்கட்டும், பரமண்டலில் இருக்கிற பிதாவை நோக்கி பார்க்கட்டும். கண்களை எடுத்து மூன்றாவதாக அழிந்து போகிற ஆத்துமாக்களை கண்களை எடுத்து பாருங்க. ஹலோ, எத்தனை ஆத்துமாக்கள், ஒவ்வொரு ஆத்துமாவும் விலையேற பெற்ற ஆத்துமாங்க. அது சின்ன பிள்ளையாக இருக்கலாம், வாலிப பிள்ளையாக இருக்கலாம், ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், பட்ட ஆளாக இருக்கலாம், குட்டி கர்நாடிக்கார ஆளாக இருக்கலாம், எவ்வளோ யாராக இருந்தாலும் சரி, அந்த ஆத்மா விலையேற பெற்ற ஆத்மா. ஹல்லேலூயா. அந்த ஆத்மாவுக்கு இயேசு தேவை, அந்த ஆத்மாவுக்கு ரட்சிப்பு தேவை, அந்த ஆத்மாவுக்கு பாவ மன்னிப்பு தேவை, அந்த ஆத்மாவுக்கு மரணத்தை குறித்த, நித்தியத்தை குறித்த ஒரு நம்பிக்கை தேவை. அதுக்கு நீங்களும் நானும் தான் பதில் சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. நம்மூலமாக பரலோகத்தில் ஒரு பெரிய கொண்டாட்டம் வரணும், மகிழ்ச்சி உண்டாகணும். ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, ஒரு ஆத்மாவை எனக்கு தாங்க. என் கண்களில் ஆண்டவரே கண்ணீர் வரட்டும், என்னுடைய ஆத்மாவில் ஆண்டவர் இதயத்தில் ஒரு பாரம் வரட்டும், என்னுடைய கால்கள் கர்த்தருக்காக சுவிசேஷத்தை சுமந்து செல்கிற அழகிய பாதங்களாக மாறட்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் ஆத்மாவை தருவார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழும்பி நிற்போம். ஹல்லேலூயா. Glory to Jesus. Glory to Jesus. ஹல்லேலூயா. கண்களை ஏறெடுத்து பாருங்க. எல்லாம் அப்படியே வானத்தை நோக்கி கொஞ்சம் பார்த்து சொல்லி பாருங்க. ஆண்டவரே, நீ பெரியவரப்பா, நீ பெரியவர். எல்லாருடைய கண்களும் வானத்துக்கு நேராக நோக்கி இருக்கட்டும். ஹல்லேலூயா. ரிமா கஷகதரலபோ ரிமா காந்தரலபா. Lord, we lift up our eyes towards heaven, Lord. ஆண்டவரே, எங்களுடைய கண்களை வானத்துக்கு நேராக ஏறெடுக்கிறோம். ஹல்லேலூயா. நீ மகத்துவம் உள்ளவர், மாட்சிமை நிறைந்தவர். ஹல்லேலூயா. அற்புதங்களை செய்கிறவர், எல்லாவற்றையும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையினால் சிருஷ்டித்தவர். ஆண்டவரே, ஹல்லேலூயா. இயேசுவே, நீ பெரியவர், இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற ஆண்டவர் நீரப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். how great thou art. நீ எவ்வளவு பெரியவர் ஆண்டவரே. அந்த சாஸ்திரங்களை உம்முடைய வார்த்தையினாலே படைத்தீர், உம்முடைய வார்த்தையினாலே தாங்குகிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒத்தாசை வரும் பர்வதமே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை வருவதாக. யாரெல்லாம் கண்களை இன்றை முதல் ஹல்லேலூயா கர்த்தரை நோக்கி பார்க்க முடிவெடுக்கிறீர்களோ, கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை வரும், உதவி வரும், ப்ரமோஷன்ஸ் வரும், தேவைகள் சந்திக்கப்படும். கர்த்தர் அனுதின தேவைகளை சந்திப்பார், அற்புதங்களை உங்களுக்காக செய்வார், பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. Lift up your eyes. ஆண்டவர் நோக்கி பாருங்க, ஆத்துமாக்களை பாருங்க. ஹல்லேலூயா.